ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் கிச்சனில் சுட தண்ணிலாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா கையில் காலெல்லாம் கொட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்தம் போடுறாரு. பார்த்தா மாமி வந்துடுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா காவேரி வீட்டில் அவங்க அம்மா, காவேரி, பாட்டி 3 பேரும் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து வலிக்குதுன்னு சத்தம் போட்டுட்ருக்காரு. மாமி வந்து ஆயில்மெண்ட்லாம் போடுறாங்க. அவங்க மனசுக்குள்ளாரே திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு, இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமி தான் வந்து அந்த ஆயில்மெண்ட் போடுறது, கட்டு போடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரி தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மா வந்து காவேரியை போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மாமி கிட்ட வந்து காவேரி விசாரிக்கிறாங்க, எப்படி காயம் பட்டுச்சு என்ன இதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மருந்து, அதுக்கு நானே மருந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிடுறாரு மாமி கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். இங்கே குமரன் இவங்கெல்லாம் புதுசாக வாங்கின கடையில் கங்கா கூட வந்து எப்படி இருக்குது கடை என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து கங்காவுக்கு குமரனே அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ளார சின்னதாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக நிவின் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நிவின் வந்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போய் பேச ஆரம்பிச்சிடறாங்க. கடை நல்லா இருக்குது என்ன இதுன்னு சொல்லி பேசிட்டு காவேரி எப்படி இருக்காங்க என்ன இது நிவின் குமரன்ட்ட விசாரிக்கிறாங்க. காவேரி நல்லா தான் இருக்காங்க, காவேரியோட வாழ்க்கையை பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யமுனா கூட சேர்ந்து நீ நல்லபடியாக வாழ்கிற விஷயத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குமரன். இப்போ நிவினும் சரி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. மறுபடியும் பார்த்தோம்னா காவேரி அவங்க அம்மா பாட்டி 3 பேர் இருக்காங்க. இப்போ அப்பளக்கட்டெல்லாம் ஒரு டப்பா பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுக்கறதுக்காக காவேரி எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து விஜய் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்பளம் இதில் வந்து நம்ம ஃபோட்டோ தானே இருந்துச்சு என்ன இதுங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து காவேரி வந்து அந்த பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க. பாட்டிக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் பேசுகிறாரு, எனக்கெல்லாம் அப்பளம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் கலாட்டா பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் காவேரியை ஃபாலோ பண்ணியே போகிறாரு. அவங்க போய் ஒரு கடையில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அந்த கடைக்குள்ளார போய் அந்த ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நானே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, ஏன் இது நேரடியாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாமே அப்படிங்கும்போது அப்புறம் இவரோட ஃபேமிலி பிரச்சனைலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் அது சைலன்ஸ் வாய்ஸில் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையோட ஓனரும் ஒத்துக்கிறாரு. இப்போ விஜய் சொன்னதோட பார்த்தோம்னா அந்த ஓனர் மறுபடியும் காவேரிக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க அப்பளத்தெல்லாம் எடுத்துடுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த மேனேஜர் பேசினதை பார்த்து விஜயும் ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாரு. ஆக மொத்தத்தில் காவேரியோட ஃபேமிலிக்கு வந்து அந்த பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தா விஜய் வந்து இன்டெரக்டாக அப்படியே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த இன்றைக்கான எபிசோடில் காட்டியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடு ஒரு ஆவரேஜான எபிசோடு தான். என்னன்னு தெரியல, நம்ம மகாநதியோட ஸ்டோரி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் போயிட்டு இருக்கு. போன வாரத்திலே சொன்னாங்க இந்த வாரத்தில் செம்ம பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு. இப்போ வரைக்கும் ட்விஸ்ட் வரல. நாளைக்கு பார்த்தா ஃப்ரைடே எபிசோட் வந்துடும். என்ன ட்விஸ்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எது எப்படியோ நம்ம விஜய் காவேரிக்காக தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு உள்ள கதையாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கதையை மாற்றுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.